ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் தருகிறேன். விசுவாசமும் நம்பிக்கையும். சொல்லுங்க, விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? இது ரெண்டுக்குமான சில வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லுகிறோம். என்னை காண்கிறீர்கள், எவ்வளோ பேர் என்னை பார்க்குறீங்க? என்னை எவ்வளோ பேர் இங்கேருந்து பார்க்குறீங்க? நிறைய பேர் கவனிக்கல. என்னை இங்கே நிற்கிறது எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? இது பேர் நம்பிக்கை. இது பேர் நம்பிக்கை. சாயந்தரம் என்னை எவ்வளோ பேர் இங்கே பார்ப்பீங்க? இதன் பெயர் விசுவாசம். காண்பதின் பெயர் நம்பிக்கை, காணாததின் பெயர் விசுவாசம். இவ்வளவுதான். விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய பகுதி. நடக்காத, பார்க்காத ஒன்றை நடக்கும், ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கை என்பது பூமிக்குரிய பகுதி. இது ரெண்டுக்குமான விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை ரெண்டு வகை. நம்பிக்கை இரண்டு வகை. ஒன்று உலகம் சார்ந்தது, இன்னொன்று உன்னதம் சார்ந்தது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா, எனக்கு கேமரா இருக்கு. அதுதான் வாசிக்க. இவ்வுலகத்திலே சொல்றாரு பாருங்க. அதாவது தேவை இல்லாத மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஏமாற்றங்கள் வரும். அதே நம்பிக்கை தேவன் மீது வைக்கும் பொழுது விசுவாசம் வரும். கவனிக்கிறீங்களா? தேவை இல்லாதது பொழுது அது மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஏமாற்றம் வரும். அதே நம்பிக்கையை தேவன் மேல வைக்கும் பொழுது விசுவாசம் வரும். 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறேன். என்ன பாருங்க, நான் தேவனை நம்ப என் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக என்னை தேவன் இருக்கும் இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் தேவனை நம்ப என் விசுவாசம் பெருகும். என் விசுவாசம் பெருகும் பொழுது அவிசுவாசம் எனக்கு வராது. விசுவாசம் பெருக பெருக தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்னை கொண்டு போய் சேர்க்கும். மார்க்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ஜனக்கூட்டத்தில் ஒருவன் வந்து நோக்கி, போதகரே, ஒருவர் வந்து நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? அநேகர் சொல்வார்கள், இயேசு தன்னை ஆண்டவர் என்று சொல்லி எங்கேயாச்சும் பைபிளில் காட்ட முடியுமா? ரோஜா, நான் ரோஜா அழகு என்று சொல்லாது. சூரியன், நான் வெளிச்சம், நான் ஒளி, நான் வெப்பம் என்று சொல்லாது. நதிகள், நான் அழகாக பாய்கிறேன், நான் தான் நதி என்று சொல்லாது. நாம் தான் சொல்ல வேண்டும். ஆகவே தேவன் தான் தேவன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அநேகர் சொல்லுகிறார்கள். ஒருத்தன் வந்து சொல்றான், ஆண்டவரே, என் மகனை ஒரு ஆவி பிடிக்குது. எங்க பார்த்தாலும் அந்த ஆவி வந்து பிடிக்கிறப்போ அவன் கீழே விழுந்துடுறான். 18 எங்கே பிடித்தாலும் அலைக்கடிக்கிறது, நுரை தள்ளி
பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இந்த ஆவி, வசனம் வரும்பொழுது அப்படி திருப்ப சொல்லுங்க கேமராவை. இந்த ஆவி, கவனிங்க, இந்த பையன் எங்கெல்லாம் போறானோ அங்கே ஃபாலோ பண்ணுது. திடீர்னு அவனை தள்ளுது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போவான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போவான். அப்போ அவன் மேலே இறங்கி அவனை கீழே தள்ளி பல்ல கடிச்சு நோர வந்து செத்து போகிற மாதிரி ஆகிடுவான். எப்படி இருக்கும் ஒரு வாலிபனுக்கு? அவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நல்ல எந்த இடத்துலையும் அந்த பையன் சந்தோஷமாக போக முடியல. அந்த பையனை குறித்து பெற்றோருக்கு பயங்கர பயம். எப்போ கீழே விடுவான், இவனுக்கு என்ன நடக்கும், தனியாக அனுப்பவும் பயம். வளர்ந்த பையன் கேள்விப்படுகிறான், இயேசு வருகிறார். இயேசு என்று ஒரு பெயரை கேள்விப்பட்டாலே அங்கு விடுதலை. இயேசு என்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டாலே அங்கு அற்புதம். இயேசு என்று ஒரு நபரை கேள்விப்பட்டாலே அங்கு நாம் நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அந்த நாள் தான் அந்த பையனுக்கு விடுதலை நாள். அந்த பையனை சீசர்கிட்ட கொண்டு வராரு. சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? சீசர்கிட்ட கொண்டு போனாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இல்லை. இயேசு பார்க்குறாங்க இயேசுவை, ஆனால் இயேசு செய்ததை நானும் செய்யணுன்ற விசுவாசம் இல்லை. என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, ஜபகமும் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. நம்பிக்கையிலே பண்ணுறாங்க. நம்பிக்கை தற்காலிகமானது, விசுவாசம் நிரந்தரமானது. நம்பிக்கை எல்லார் மேல வைக்கலாம், ஆனால் விசுவாசத்தை தேவன் மேல தான் வைக்க முடியும். நம்பிக்கை எல்லா நேரமும் வேலை செய்யாது, விசுவாசமும் எல்லா நேரமும் வேலை செய்யும். சொல்ல, உங்க சீசர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, ஆகல. நீங்க நம்முடைய சபையில கவனித்து பாருங்கள், எல்லாம் எளிமையான மக்கள் தான் தேவனுடைய பார்வையிலே. ஆனால் என்ன ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் வெளியே வந்தாங்க மருத்துவமனையிலிருந்து? ஸ்ரீதேவி இயேசுவின் நாமத்தில் வெளியே வந்தது. ஜபராணி இயேசுவின் நாமத்தில் வெளியே வந்தார். அன்பழகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே வந்தார். இதோ என்னுடைய சகோதரி மீனா வெளியே வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை பேர், செல்லியம்மா வெளியே வந்தாங்க. அத்தனை பேரையும் சுகமாக்கினார். எப்படி நடந்தது? நம்பிக்கையில் அல்ல, இயேசு செய்வார் என்ற விசுவாசத்தில். நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணோம், அப்படிதான் நடந்தது. இப்போ அப்படிதான் ஜெபம் பண்ணிருக்கோம், அப்படிதான் நடக்கும். எப்பவும் அப்படிதான் விசுவாசிப்போம், அப்படிதான் நடக்கும். நம்பிக்கை மறையலாம், நம்பிக்கை ஒழியலாம், நம்பிக்கை சாகலாம், விசுவாசம் ஒழியாது, விசுவாசம் சாகாது, விசுவாசம் மறையாது, அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கொண்டு வராங்க அவங்கிட்ட. அவ்வளோதான். நான் சொன்ன பாருங்க, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஆவிக்கு எப்போ ஒரு உற்சாகம் வருதோ அவன் மேலே இறங்கிடுது. இறங்கின உடனே அவன் கீழே விழுந்து நொர தள்ளி கத்தி கதறி பல்ல கடித்து நாக்கு கடித்து சேத்தில் புரண்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் புரண்டு உருமாறி அலங்கோலமாய், அழகான ஒரு வாலிபன் அலங்கோலமாய் மாறி விடுகிறான். இப்போ இயேசு கிட்ட கொண்டு வந்த உடனே இயேசுவே பயமுறுத்துவதற்காக அந்த ஆவி வேலை செய்ய பார்க்குது. அந்த பையன் மேலே எப்பெல்லாம் அந்த ஆவி இறங்குமோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இயேசு பயந்தவர் அல்ல, இயேசு ஜெயித்தவர். இயேசுவை நம்புகிற நீயும் நானும் பயந்தவர்கள் அல்ல, நாமும் ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே அந்த ஆவி வழக்கமாக என்ன பண்ணுது? பல இடத்துல, கல்யாணத்தில், ஃபங்க்ஷனில், மார்க்கெட்டில், வண்டியில் போகிறப்போ அது அவன் மேலே இறங்கின உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயந்த உடனே பிசாசுக்கு சந்தோஷம். என் வல்லமை பத்தியா, நான் எப்பேற்பட்டால் பத்தியா, நான் அவன் மேலே இறங்கின உடனே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அதே பிசாசு வசமாக சிக்கிக்கிட்டான்.
பிசாசு யாருக்கிட்டனா தப்பிக்கலாம், இயேசுக்கிட்ட தப்பிக்க முடியாது. இயேசுக்கிட்ட மாத்திரம் இல்லை, இயேசுவை நம்புகிற யாங்கிட்டையும் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் அதே வல்லமை, அதே வரம், அதே ஆற்றல், அதே விசுவாசம் எனக்குள்ளும் இருக்கிறது. இருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் கவனிங்க. ஏன் இந்த கேள்வி இயேசு கேட்குறாரு? கண்டினியூ பண்ணுங்கம்மா. கவனிங்க, இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு போகிறேன். இயேசு சுற்றி சீஷர்கள், ஏற்கனவே அந்த அம்மா சீஷர்கிட்ட தான் கொண்டு வந்தது பையனை. சோம் பண்ணாங்க, ஒன்றும் ஆகலை. இப்போ பையன் பல்லை கடித்து நுரை தள்ளி புரண்டு கீழே விழுந்து கிடக்கிறான். சில வேளை அவனுக்கு அந்த ஆவி இறங்குனா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலாம். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவன் செத்துட்டான்ற அளவுக்கு நடக்கும். இயேசு, சீஷர்கள், பையனுடைய அப்பா, பையன் கீழே, அப்பா பையனையே பார்த்துட்ருக்காரு, பயப்படுறாரு. சரியாயிடுமா ஆகாதா? சின்ன வயசுலேருந்தே இருக்க, இவனுக்கு பல முறை இது போல் இருக்க, இந்த முறை சரியாகுமா? இப்போ அவன் மைண்டை விசுவாசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர்றார். எங்கெல்லாம் நாம் விடுகிறோமோ அங்கே விசுவாசம் தேவை எழுவதற்காக. எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோமோ அங்கே விசுவாசம் தேவை அந்த இடம் சரி செய்வதற்காக. எங்கெல்லாம் சிந்தை கரைப்படுகிறதோ, எங்கெல்லாம் சிந்தை அடிபடுகிறதோ அங்கெல்லாம் எழுந்து வர விசுவாசம் தேவை. சுவாசிக்க மறந்தாலும் விசுவாசிக்க மறக்காதே. சுவாசிக்க மறந்தாலும் விசுவாசிக்க மறக்காதே. இல்லை, ஆகாது, நடக்காது என்கிற சூழ்நிலையிலே நீ சொல்ல வேண்டும், ஆகும், நடக்கும், என் தேவனால் எல்லாம் ஆகும். பரிபூர்ண நன்மையை, பரிபூர்ண அற்புதத்தை என் கர்த்தர் செய்ய எனக்கு வல்லவராக இருக்கிறார். அவர்கள் பெயர்தான் விசுவாசிகள், அதற்கு பெயர்தான் விசுவாசம். இப்போ விசுவாசிக்கிறது, ஆண்டவரே நல்லா இருக்கிற பியா, எந்த நிலையிலும் காற்று தன் நிலைமையை மாற்றிக்கொள்வதில்லை. சூழ்நிலை மாறும், புயலாக, தென்றலாக அப்படி மாறும், காற்றாக அப்படி மாறும், வீசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இவர் அந்த பையனை பார்க்குறாரு. அவர் பையனை துடிக்கிறான். அப்பாவுக்கு முன்னால் என்ன யோசிப்பார்? சரி, இந்த நோய் எனக்கு வந்துடக்கூடாதா? என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே, வாழ வேண்டிய பிள்ளை, வாலிபான பிள்ளை, சின்ன பிள்ளை. இப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி மனித நிலையை, மனங்களை அறிந்திருக்கிறாரு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாக, எவ்வளவு வருஷமாக இருக்குது, இது எவ்வளவு வருஷமாக இருக்குது? அதற்கு அவங்க அப்பா சொல்றாரு, சிறு வயது முதல் கொண்டே இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆனால் சாகலை. ஏன் சாகலை? இவனை சுகமாக்க ஒருத்தர் வருவார். நீ நானும் ஏன் சாகலை? ஒருத்தர் என்னை சுகமாக்கினார். நீ ஏன் நிற்கிறோம்? ஒருத்தரை விசுவாசித்தோம். நீ நானும் என்ன பண்ண போகிறோம்? இன்னும் சுகமாகி, இன்னும் நன்மை பெற்று, இன்னும் கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றையும் பெற்று மேலே செல்வதற்காக. நீ நானும் செத்த விசுவாசி அல்ல, செத்தவர்களை எழுப்புகிற விசுவாசி. செத்தவங்களை எழுப்புகிற விசுவாசி நீனும் நானும். இவனை கொல்லும்படி அநேக தரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஏன் இந்த வார்த்தை அந்த அப்பா சொன்னாரு? 12 சீஷர்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் நான் விட்டேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. நீ ஒரே ஒருத்தர், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னை பற்றி நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எதாயிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இவர் எதையாயிலும் செய்வர் அல்ல, எல்லாவற்றையும் செய்கிறார். இவர் ஒன்றை செய்கிறவர் அல்ல, ஒன்று இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிறவர். இருந்தால் எடுத்து கொடுப்பார், இல்லை என்றால் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லவர்கிட்ட
யாருக்கிட்ட போய் நிற்கிறார் பாருங்க இந்த மனுஷன். அவர்கிட்ட வந்தவங்க ஒரு நாளும் தோத்ததும் இல்லை, வெறுமையாக போனதும் இல்லை, கீழே போனதும் இல்லை. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர்கள் நிலைமையை மாற்றி, சூழ்நிலையை மாற்றி, பிரச்சனையை மாற்றி தூக்கி நிறுத்தி, இதோ நான் தான் உன் கர்த்தர், உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் என்று சொல்லி உயர்த்துகிற தேவன், சர்வ வல்லவர், எல் ஷடாய், ஆல்மைட்டி காட். அந்த பேரை சொன்னாலே பிசாசு நடுங்கும், பூமி நடுங்கும், இயற்கை நடுங்கணும். அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இப்போ அவர் சொல்றார், எதாகிலும் செய்ய முடிஞ்சா நீங்க செய்யுங்க. பதில் பாருங்க, கோமா பேசல. என்னது, என்ன பார்த்து எதாகில செய்ய முடிஞ்சான்னு கேட்குறியா? நீ காணா ஒரு கல்யாணத்தை கேள்விப்பட்டியா? சொல்லலை. நான் பண்ண அற்புதம் அதிசயம்லாம் கேள்விப்பட்டியா? பர்த்திமையை தெரியுமா உனக்கு? சகையை தெரியுமா? என்ன மாதிரி அற்புதம் நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட பெருமையாய் பேசாத தேவன். அவருக்கே பெருமை வரவில்லை என்றால் நமக்கு எப்படிங்க பெருமை வரணும்? சர்வ வல்லவருக்கே அந்த பெருமை வரலை. என்னை உருவாக்கின கர்த்தருக்கே அந்த பெருமை வரலை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவருக்கே அந்த பெருமை வரவில்லை என்றால் ஒரு 70 வருஷம் இருந்து வாழப்போகிற எனக்கு ஏங்க வீண் பெருமை? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை விசுவாசித்தால் அது அருமை. இயேசுவை விசுவாசித்தால் அது அருமை. தேவையற்ற ஏன் பெருமை? அவர் என்ன சொல்றாரு? எதாகிலும் செய்ய முடிஞ்சா, எதாகிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. பதில் வருது பாருங்க. நோக்கி முடிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். அவர் என்ன சொன்னார்? எதாகிலும் செய்ய. நான் ஒன்றும் செய்ய வேணாம். நல்லா கவனிங்க, உங்களை ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தகிறேன். அவர் சொல்கிறாரு, முடிந்தால் விசுவாசி, அற்புதத்தை பெற்றுக்கொள். முடியலையா விட்டுடு. சொல்லுகிறேன், விசுவாசம் வாழ்கிறது. இங்கே விசுவாசம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வேலை கொடுங்க. விசுவாசத்துக்கு வேலை கொடுங்க, மரித்தோரை எழுப்போம். விசுவாசத்துக்கு வேலை கொடுங்க, வறுமையை மாற்றும். விசுவாசத்துக்கு வேலை கொடுங்க, நினைத்து பார்க்காத முடியாத காரியங்களை எல்லாம் செய்யும். விசுவாசம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. விசுவாசம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னார், அதை இந்த பூமியில் வைத்த தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அப்படிதான் அர்த்தம். எவ்வளோ அழகாக சொல்றார். முடிந்தால் விசுவாசித்துக்கொள். விசுவாசம் இன்னும் தெளிவாக ஒரு வேலை சொல்கிறேன் சபை மக்கள் எல்லாருக்கும், இது கேட்குற எல்லாருக்கும். விசுவாசம் இன்னும் வாழ்கிறது. அது வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம வேலை கொடுக்கணும். விசுவாசம் ஒரு புறம் வாழ்ந்து, நான் ஒரு புறம் இருந்து எந்த ஒரு வேலையோ அதுக்கு தரலன்னா விசுவாசம் வேலை செய்யாது. எனக்கு தலைவலி வலிச்சுக்கிட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு, டேபிளில் இருக்கு. தலைவலி எனக்கு, மாத்திரை டேபிளில் இருக்கு. அது எனக்கு எடுத்து போட்டால் தான் என்ன பண்ணும், வேலை செய்யும். அப்படி இல்லாமல் தலைவலிக்குது தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொன்னால் வலி இருந்து கொண்டே இருக்கும். மாத்திரை தானாக வந்து உள்ளே போகாது, நான் எடுக்கணும். விசுவாசம் அங்கே வாழ்கிறது. அதை நான் தொடணும், நான் பேசணும், நான் டச் பண்ணணும், நான் பேசணும் அதுக்கிட்ட. எனக்காக எடுத்த பிறகு விசுவாசம் வேலை செய்யும். அந்த விசுவாசம் அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கு முன் வசனம் பாருங்க, 23 நோக்கி அப்படின்னு. என்ன விசுவாசம் வாழுதுப்பா, இங்கே நான் வச்சுட்டேன். இதை நம்பினா என்ன நம்பின மாதிரி, இதை நம்பினா அவன் எழுந்திருப்பான், என்னை விசுவாசம் எழுந்திருப்பான். இந்த வார்த்தை வந்த உடனே அந்த பையனுடைய அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவன் அங்கே விசுவாசித்தான், மகன் அங்கே எழுந்தான்.
இதே தகப்பன் தான் சின்ன வயசுலேருந்து பல முறை பையன் கீழே விழுந்தான், ஒரு முறை கூட சுகமாகலை, எழுந்து எழுந்து வந்தான். ஆனால் இந்த முறை கடைசியாக ஒரு முறை சுகமாகி விட்டான். அப்போ நம்பினா, இப்போ விசுவாசித்தான். நம்பிக்கை மாறும், விசுவாசம் மாறாது. நம்பிக்கை ஒழியும், விசுவாசம் ஒழியாது. நம்பிக்கை உலகம் சார்ந்தது, விசுவாசம் உன்னதம் சார்ந்தது. நம்பிக்கை மனுஷன் மேல வைக்கிறது, விசுவாசம் மனுஷன் தேவன் மேல வைக்கிறது. மனிதன் நம்பிக்கை மாறலாம், தேவனுடைய விசுவாசம் ஒரு நாள் மாறாது. மாறுமா? கர்த்தர் விசுவாசம் மாறுமா? நீ கர்த்தருடைய விசுவாசம் மாறி இருந்தா இங்கே இருந்திருப்பியா? உனக்கு வந்த போராட்டங்களுக்கு, உனக்கு வந்த பிரச்சனைக்கு சொல்லுகிறேன், எல்லா நேரமும் கர்த்தரை விசுவாசி. காரியம் சின்னதா பெருசா விசுவாசி, காரியம் பெருசா அதோட பெருசா விசுவாசி. கொஞ்சம் பாடுகளா நிறைய விசுவாசம் கொள்ளு, அதிகம் பாடா இன்னும் நிறைய விசுவாசம் கொள்ளு. ஒண்ணுமே இல்லாம இழந்து நிற்கிறியா, அங்கே விசுவாசி. உன் போக்கை, உன் வரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நினைத்து பார்க்காத நன்மை எல்லாம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணும் நல்ல ஒழுக்கம். விசுவாசம் ஒரு நல்ல ஒழுக்கம், நம்பிக்கை ஒரு நல்ல ஒழுக்கம், அன்பு ஒரு நல்ல ஒழுக்கம். நம்பர் 1 பாருங்க, விசுவாசம் தேவனை நாம் நேசிக்கும் நல்ல ஒழுக்கம். எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுனால அவரை நேசிக்கிறேன். அப்போ எனக்குள்ள என்ன இருக்கு? நல்ல ஒழுக்கம் இருப்பதினாலே கர்த்தரை நேசிக்கிறேன். அம்மா அப்பாவை எவ்வளோ பேர் நேசிக்கிறோம்? ஏன்? நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பேர் அம்மா அப்பா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அது சும்மான்னு அர்த்தம். தாய் தகப்பன் திட்டினாலும் அடித்தாலும் அந்த தாய் தகப்பனை நேசிக்கிறாங்க பாருங்க, ஒரு பெண்ணு, அவங்களுக்குள்ள தான் நல்ல ஒழுக்கம் வாழுதுன்னு அர்த்தம். யாருக்குள்ளே நல்ல ஒழுக்கம் இருக்கிறதோ அவங்களுக்குள்ளே விசுவாசம் தானா நிறைய வரும். விசுவாசம் தேவனையும் நாம் நேசிக்குது. தேவனை நான் நேசிக்கிறேன்னா எனக்குள்ள நல்ல ஒழுக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசத்துக்கு அதான் அர்த்தம். இப்போ நம்பிக்கைக்கு தேவன் பேரில் மற்றவரை நாம் பார்க்க வைக்கும் நல்ல ஒழுக்கம். இப்படி சொல்றேன், வேலைக்கு போறோம், அங்கே சாட்சியாக இருக்கிறோம். வீட்டில் இருக்கிறோம், அங்கே சாட்சியாக இருக்கிறோம். அக்கம் பக்கம் நம்முடைய செயலை பார்த்து அவங்க ஒரு விட்னஸ் கொடுக்குறாங்க. இந்த தம்பி, இந்த ஐயா, இந்த அம்மா, இந்த பாப்பா, இந்த குழந்தை நல்ல குழந்தைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நம்பிக்கை என் தேவன் பேரில் மற்றவங்களை பார்க்க செய்து, நான் எனக்குள்ளே வாழ்க்கிற நம்பிக்கை மற்றவங்க என்னை பார்க்குற பொழுது நான் தேவனுக்கு பயந்தவன் என்று, நான் தேவனுக்கு பயந்தவள் என்று மற்றவங்களை பார்க்க சொல்லுது. மீண்டும் சொல்கிறேன், விசுவாசம் நான் தேவனை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள நல்ல ஒழுக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்பிக்கை, நான் தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, என் நம்பிக்கையை பார்த்து மற்றவங்க தேவன் பக்கம் திரும்புகிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, வார்த்தை கேட்குறாங்க, நீங்கள் போகிற ஆலயத்துக்கு என்ன கூட்டியணுமோன்னு சொல்கிறாங்க. அன்பு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 தானே. அன்பு தேவனையும் மனிதனையும் இணைக்கும் நல்லொழுக்கம். என்னையும் தேவனை எது இணைக்குது? அன்பு இணைச்சிருது. விசுவாசம் எதை கொண்டு வருது? விசுவாசம் எதை கொண்டு வருது? விசுவாசம் எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. நான் பரலோகத்தை பார்க்கல, தேவனை பார்க்கல, தூதர்களை பார்க்கல, இதை வாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதை நான் வாசித்து விசுவாசிக்கும் பொழுது என் தரிசனம் பரலோகம் போகுது, என் எண்ணம் பரலோகம் போகுது, என் நினைவு பரலோகம் போகுது, எனக்குள்ள அது ஊறுது. இதை நான் நம்புறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. 2 கொரிந்தியர் 5. நாம் தரிசித்து நடவாமல், இதுதான் விசுவாசம். எங்கிருந்து வருது? வார்த்தையிலிருந்து வருது. இதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள விசுவாசம் ஆழமாய் பாய்கிறது. தேவன் யார் என்று உணர்கிறேன்.
அவர் வல்லமை என்னவென்று உணர்கிறேன். அவர் எப்பேற்பட்ட கர்த்தர் என்று நான் உணர்றேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அடுத்த வசனம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் சொன்ன பாருங்க, விசுவாசம் எதை கொண்டு வருதுன்னா பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. எப்படி என்ன பாருங்க, இந்த உடம்புல தான் இருக்கும். இந்த தேகத்தில் குடியிருக்கையில், இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணல, பரலோகத்தில் இல்லை. இப்போ எங்கே இருக்கிறோம்? என்ன பாருங்க, எங்கே இருக்கிறோம்? இந்த பூமியில் இந்த உடம்புல இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தர்கிட்ட இல்லை. ஆனால் ஏன் தைரியமாக இருக்கிறோம்? இந்த தேகத்தை விட்டு போன பிறகு நான் அங்கே குடி போயிடுவேன், நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். இதுதான் விசுவாசம் எதை கொண்டு வருதுன்னா பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. நான் பூமியில் இருக்கிறேன், என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு. இப்போ நான் பூமியில் தேவனுடைய நினைவோடு வாழ்கிறேன். நான் மரித்த பிறகு தேவனோடு கலந்து வாழ்வேன். இப்போ நான் தேவனுக்காக வாழ்கிறேன், அங்கே நான் தேவனோடு வாழ்வேன். இப்போ நான் தேவனுக்குள்ளே வாழ்கிறேன், அப்போ நான் தேவன் கூட வாழ்வேன். இதை தான் விசுவாச தரிசனத்தை கொண்டு வருது, பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. 8ஆம் வசனம், ஒருத்தர் நாம் தைரியமாகவே இருந்து, இந்த இடத்துல நாம் தைரியமாகவே இருந்து என்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் விசுவாசமாகவே இருந்து அப்படின்னு போட்டுக்கிட்டு, இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். என்ன, ஏன் இந்த உலகத்தில் வாழறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கசப்பு வந்துருச்சு, ஏன்பா இந்த வாழ்க்கை, விரக்தி வந்துருச்சு. அட என்னையா, எவ்வளோ உழைச்சாலும் பலன் இல்லை, மக்கள் மேலே அன்பு போயிடுச்சு. இதெல்லாம் நினைக்கிறப்ப என்ன சொல்கிறோம்? என்ன நினைக்குது மனசு? மறைச்சிடக்கூடாதா? என்னை கர்த்தர் எடுத்துக்க கூடாதா? ஏன்பா இந்த பாடுகள், ஏன்பா இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த வேதனை? நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறேன்னு. என் பாடுகளை யார் அறிந்திருக்கிறா? என் பலவீனத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் சஞ்சலத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மீண்டும் சேர்ந்த அந்த வசனத்தை, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் நச்சுன்னு சொல்லித்தருது, பரலோக தரிசனத்தை சொல்லித்தருது. என்ன சொல்லித்தருதுன்னா, நான் இங்கே இருந்தாலும் தேவனோடு தான் வாழுறேன், அங்கே இருந்தாலும் அவர் கூட தான் வாழ போகிறேன். நான் அங்கே இருக்கும் வரை விசுவாசமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடித்த பிறகு அவரோடு கூட போய் சிறப்பாக வாழ்வேன் என்கிற இந்த விசுவாசம் நமக்கு பரலோக தரிசனத்தை கொண்டு தருது. சரி, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசத்தை பார்த்துட்டோம். நம்பிக்கை எதை கொண்டு வருது? நம்பிக்கை ஒரு அனுபவத்தை கொண்டு வருது. இப்படிலாம் பரலோகம் இருக்கும், இப்படிலாம் தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டியை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தை தரும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:24 ஒருத்தர், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நான் பார்க்கறது ஏன் நம்பணும்? நான் தான் பார்க்கிறேனே. 25ஆம் வசனம், காணாததை நம்பினோமாகில். கவனிங்க, என் தேவன் சர்வ வல்லவர். இந்த உலகத்தை அவர்தான் உருவாக்கினார், என்னையும் அவர்தான் உருவாக்கினார். என் இரட்சகர் மற்றவர்களைப் போல அல்ல, தனித்துவமானவர், பாவம் செய்யாதவர், அசுத்தம் இல்லாதவர், கண்ணின் வயிற்றிலே பிறந்தவர், பாவம் கலக்காமல் பிறந்தவர், எனக்காக வந்தவர், எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக மரித்தவர். இந்த விசுவாசத்தில் நாம் வாழும் பொழுது தான் இந்த நம்பிக்கை நமக்கு அனுபவத்தை கொண்டு வருது. ஓஹோ, இதெல்லாம் என் கர்த்தர் தான் உருவாக்குனாரு, நான் அவருக்காக காத்திருப்பேன், என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன். இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு நாள் மாறும், இப்போ இருக்கிற காரியங்கள் ஒரு நாள் மாறும். அவரை நான் விசுவாசிப்பதினாலே
சரி, ஓகே. இப்போ கர்த்தருடைய அன்பு எது கொண்டு வருது? 3 சொன்னோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் என்ன கொண்டு வருது? பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. நம்பிக்கை என்ன கொண்டு வருது? அனுபவத்தை கொண்டு வருது. கரெக்டு. இப்போ அன்பு எதை கொண்டு வருகிறது? அன்பே தேவன் என்று சொல்லுகிறது. அன்புக்கு அடையாளம் தேவன், அன்புதான் தேவன். அன்பின் மிகுதியிலேதான் விழுந்து போன ஆதாமின் சந்ததியை தூக்க தேவன் கீழே வந்தார். அன்பின் மிகுதியிலேதான் பாவியான மனிதனாக எனக்கு கர்த்தர் தூக்கினார். அன்பின் மிகுதியிலே தான் சுத்தி வளைச்சு பார்த்து கடைசியாக எனக்காகவே தேவன் ஜீவனை கொடுத்தார். இவர் தான் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லோரும் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு இந்த பூமி நல்லா இருக்குன்னா ஜெபிக்கிற மக்கள், கிறிஸ்துவ மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்காகவும், இஸ்லாமிய நண்பர்களுக்காக, இந்து நண்பர்களுக்காக, முதலமைச்சருக்காக, துணை முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, மத்தியிலே ஆளக்கூடிய பிரதமருக்காக, மற்ற இருக்கிற இந்த நாடு முழுவதுக்கும் எங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்காகவும் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை, அந்த மன்னிப்பு இன்னும் நமக்குள்ளே வாழ்கிறது. அன்புதான தேவன் அவர் எனக்குள்ளே வாழ்வதினாலே, அவர் மன்னித்த அந்த குணம், அவர் நேசித்த அந்த குணம், அவர் காட்டின அந்த கரிசனை இன்னும் எனக்குள்ளே வாழ்வதினாலே தான் நம்ம ஜெபம் பண்றோம். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாடு அழியணும்னு ஜெபம் பண்ண மாட்டோம். மக்கள் கெட்டு போகணும்னு ஜெபம் பண்ண மாட்டோம். மழைக்காக நாம் ஜெபிப்போம். வெயில் வந்தால் ஆண்டவரே அதிக வெயில் இருக்கிறது, அதை குறையுங்கள் என்று ஜெபிப்போம். பேரிடர் வந்தால் ஜெபம் பண்ணுவோம். ஒரு எர்த்குவைக்கு அது மாதிரிலாம் வந்தால் ஜெபம் பண்ணுவோம். மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது இப்படி வருதுன்னா, அவர்கள் தேவன் அன்பானவர். முழு உலகத்தை அவர் தான் உருவாக்கினார். இந்த உலகத்தை அவர் உருவாக்கினதுனால நம்ம உலகத்தை அழிக்கவே இல்லை. ஒரு கவிதை நான் எழுதினேன். ஆண்டவர் உலகத்தை படைத்தார், மிஷினரிகள் அந்த உலகத்தை அழகாக்கினார்கள். ஆண்டவர் உலகத்தை படைத்தாரு, ஆண்டவருடைய மகள்கள் தான் இந்த உலகத்தை அழகாக்கினாங்க. மின்சாரம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் காணக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கண்டுபிடித்தார்கள். ஒருத்தரும் காப்பி ரைட்ஸ் கேட்கல. இதை நான் கண்டுபிடிச்சேன் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இந்த பூமிக்கே கொடுத்து விட்டார்கள். பூமியை கர்த்தர் உருவாக்கினார். இந்த பூமியை கர்த்தருடைய பிள்ளைகள் அழகாக்கினார்கள். நீங்கள் மருந்து எடுங்க, மாத்திரை எடுங்க, கண்டுபிடிப்பு எடுங்க, எதுவாக பேசுகிற மைக் எடுங்க, இதை எல்லாமே கண்டுபிடித்தது ஆண்டவருடைய பிள்ளைகள். ஏன்? ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அன்பாய் வாழ்ந்ததினாலே. அந்த அன்பு கண்டுபிடிப்பின் மூலமாய் வெளிப்படுகிறது, அந்த அன்பு கொடுப்பதின் மூலமாய் வெளிப்படுகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவங்க யாரையும் அழிக்கணும், செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. எல்லாருக்காக ஜெபிப்பார்கள். இவங்கள தான் உலகம் ஏதாச்சும் டார்கெட் பண்ணும். ஏன் நீங்கள் மதம் மாற்றுறீங்க, அதை மாற்றுறீங்கன்னு. நம்ம எங்கேயும் பாம்பு வைக்கிறதில்ல, யாரும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணல. ஒரு நாள் இங்கே நம்ம கெஞ்சா பிடிங்க, பீடி பிடிங்கன்னு சொல்லி கொடுக்கறதில்ல, குடிங்கன்னு சொல்லி கொடுக்கறதில்ல, கெட்ட பழக்கம் சொல்லி கொடுக்கறதில்ல. அதிலேருந்து வெளியே வாங்கன்னு தான் சொல்லித்தரோம். யாரையும் போய் சண்டை போடுங்க, அடிங்க, வெட்டுங்க, குத்துங்கன்னு சொல்லி தர்றதில்லை. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தரோம். ஏன்? கர்த்தருடைய அன்பு. அவர் அன்பு வாழ்வதினாலே. இவங்களை போய் கொல்லுங்க, இவங்களை ஒரு பாம்பு வச்சு சாகடிங்க, ஸ்கூலில் பாம்பு வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ரயிலில் கவுங்க, ஒரு நாள் சொன்னதில்லை. ஏனென்றால் அது தேவன் உருவாக்கின உலகம், தேவன் உருவாக்கின மனுஷங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அழகான ஆண்டவர் பாருங்க. விசுவாசம் என்ன கொண்டு வருது? பரலோக தரிசனத்தை கொண்டு வருது. நம்பிக்கை எதை கொண்டு வருது? அனுபவத்தை கொண்டு வருது. அன்பு எதை கொண்டு வருது? தேவனையே நித்தியமாய் கொண்டு வருகிறது. எனக்குள்ள விசுவாசமும் வாழுது, எனக்குள்ள நம்பிக்கையும் வாழுது, எனக்குள்ள தேவனும் வாழ்கிறார். அல்லேலூயா. விசுவாச நம்பிக்கை ஒன்றுமே இல்லை. விசுவாச நம்பிக்கை அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஏன் அன்பு பெரிசு? அன்பு உள்ள தேவன் எனக்குள்ளே வாழ்கிறார், அன்பு உள்ள கர்த்தர் நமக்குள்ளே வாழ்கிறார். அதான் மனைவியை நேசிக்கிறோம், குடும்பத்தை நேசிக்கிறோம், பார்க்குறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம்.
எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். சர்வ வல்லவரே,